மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. பாருங்க, இந்த செடி தான் கட்டி போட்டால் குட்டி போடும். இந்த இலையை நம்ம இலையை கிள்ளி சேத்துல மண்ணில் நெட்டுவிட்டா இதில் சைடில் செடி முட்டிட்டு வருங்க. இதுக்கு விதையெல்லாம் கிடையாது. இது எப்படி நம்ம இலையை கிள்ளி நம்ம சேத்துல நெட்டோம்னா இது சைடில் முளைச்சிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சொன்னாங்க, நான் நம்பலை. ஆனால் உண்மையால் நான் செஞ்சு பார்த்தேன். அது அப்படி தரிச்சிட்டு வந்துருச்சுங்க. அதே மாதிரி சைடில் அந்த இலையில நெட்டு அந்த இலையிலிருந்து சைடில் முளைச்சி வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, இந்த இலையை இதைத்தான் நான் நெட்டு விட்டேன். பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. இந்த இலையை தான் நான் கிள்ளி இந்த செடியிலிருந்து கிள்ளி நெட்டி விட்டேன். சும்மா அதாவது அந்த இலையை மட்டும் ஒரு இலையை பாருங்க, ஒரு இலையை மட்டும் இந்த மாதிரி ஒரு இலையை மட்டும் இம்மிட்டாட கிள்ளி இந்த இலையை தான் நான் நெட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளையில் சைடில் பாருங்க இந்த மாதிரிக்கு செடி முளைச்சிட்டு வந்திருக்கு. பாருங்க, இதுக்கெல்லாம் வேரும் இல்லை, இல்லை நம்ம இது விதையும் இல்லைங்க. இது இந்த செடியிலிருந்து சைடில் முளைச்சிட்டு வந்திருக்கு. பாருங்க, பாருங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை. இது என்ன ஒரு வைத்தியத்துக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி கல்லை கரைக்குதுங்க. இது ஆரம்பத்தில் நம்ம ஒரு 10, 15, 20 நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம இந்த இலையை மட்டும் சும்மா ஒன்றும் வேண்டாங்க, இந்த இலையை மட்டும் இப்படி பறித்து அதாவது தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாங்க. அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் வர பிரச்சனை அனைத்தையும் இது தீக்குதுங்க. யூரினுக்கு நல்லா போகுது, நல்ல உடம்புல சுத்தம் பண்ணுது. இந்த இலைக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. நண்பர்களே பாருங்க, கட்டி போட்டால் குட்டி போடும் செடியின் இலைகள் இந்த மாதிரிக்கு 3 இலை இருக்கும். ஒரு வாதுக்கு 3 இலை இருக்கும். இது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறப்போ இது ஒரு அற்புதமான பலனை தருது. எல்லாரும் நம்ம இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு மூலிகையும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இப்படி வச்சு வளர்க்கப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நம்ம இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகைகளையே நம்ம சாப்பிட்டு வர பல நோய் குணமாகுது. அந்த வகையில் நம்ம இந்த செடியை வாங்கிட்டு வச்சுருக்குறோங்க. நண்பர்களே, இன்னும் இது போல் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நிறையா மூலிகைகளை பற்றி நாம் போடுறோம். பாருங்கள். நன்றி, வணக்கம்.